செயின்ட் பிபியானா 4ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ரோமை நாட்டை சேர்ந்த மறைசாட்சி. இவங்களோட தந்தை பிளேவியான் ரோமை படை வீரரா பணியாற்றியிருக்காரு. இவங்க வாழ்ந்த காலம் பேரரசர் ஜூலியான் ஆட்சி செஞ்ச காலம். கிறிஸ்தவர்கள் ரொம்பவே கொடுமை செய்யப்பட்ட காலம். பிபியானாவோட தந்தை பிளேவியனை கைது செஞ்சு கொடுமைப்படுத்தி இருக்காங்க. பிளேவியன் கிறிஸ்தவ விசுவாசத்துல உறுதியா இருந்ததால நாடு கடத்தி சித்திரவதை செஞ்சு கொலை செஞ்சிருக்காங்க. அடுத்ததா பிபியானாவோட தாயும் கிறிஸ்தவ விசுவாசத்துல உறுதியா இருந்ததால தலை வெட்டப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. பிபியானாவும் அவங்களோட சகோதரி டெமெட்ரியாவும் ஆதரவற்று நின்று இருக்காங்க. இவங்களோட சொத்துக்களையும் பறிமுதல் செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 மாசம் உணவு கூட இல்லாம பட்டினியில சித்திரவதை செஞ்சிருக்காங்க. அதுக்கு பிறகு ஆளுநர் கிட்ட விசாரணைக்கு கொண்டு போயிருக்காங்க. முதல்ல டெமெட்ரியாவை விசாரிச்சிருக்காங்க. டெமெட்ரியா கிறிஸ்தவ விசுவாசத்தை அறிக்கையிட்டு அதிகாரிகள் முன்னையே விழுந்து இறந்து போயிருக்காங்க. அடுத்ததா பிபியானாவை கடுமையான சித்திரவதைகள் செஞ்சிருக்காங்க. சில பேரோட ஆசை வார்த்தைகளை ஏற்க மறுத்த பிபியானா கிறிஸ்தவ விசுவாசத்துல உறுதியா இருந்திருக்காங்க. இறுதியா ஆளுநரோட உத்தரவின் பேர்ல தூணுல கட்டி வச்சு சவுக்கால அடிச்சு கொல்லப்பட்டிருக்காங்க பிபியானா. உயிர் போற வரைக்கும் கிறிஸ்தவ விசுவாசத்துல உறுதியா இருந்திருக்காங்க. பிபியானாவோட உடலை கொடிய விலங்குகளுக்கு உணவா போட்டிருக்காங்க. ஆனா அந்த கொடிய விலங்குகள் பிபியானாவோட உடலை தொடக்கூட இல்லை. இறுதியா 2 நாட்களுக்கு பிறகு அருட்தந்தை யோவான்ங்கிறவரு பிபியானாவோட உடலை எடுத்து அடக்கம் செஞ்சிருக்காங்க. டிசம்பர் 2 மறைசாட்சி புனித பிபியானாவோட ஃபீஸ்ட் டே.